நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே என்னென்ன விஷயங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். நரம்பு மண்டலத்தோட பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம்னு 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். மூளை மற்றும் தண்டுவடம், அதாவது ஸ்பைனல் கார்டு, இது ரெண்டும் தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட அங்கங்களாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லது அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய திசுக்கள் என்னென்னு பார்த்தோம். நியூரான் அப்படின்னா என்ன, நியூரோக்ளியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். நியூரான் அப்படிங்கிறது உங்களுக்கு நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டு அலகுகள். இந்த சமிக்ஞைகளை கடத்தக்கூடிய செய்யக்கூடியது தான் இந்த எக்ஸைட்டரி பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியூரான்களாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நான் எக்ஸைட்டரி பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திசுக்கள் உங்களுக்கு இந்த சமிக்ஞைகளை கடத்தாது. ஆனால் இந்த நியூரான்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தோ பாதுகாப்போ எல்லாமே கொடுக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியதாக அந்த நியூரோக்ளியா அப்படிங்கிற செல்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போது அடுத்ததாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் மிக முக்கியமான உறுப்பான மூளை, பிரெயின், அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூளை எங்கே அமைஞ்சிருக்கு? நம்மளுடைய தலையில் மண்டை ஓட்டுக்கு உள்ள அடியில், அதாவது கிரேனியல்னு சொல்லக்கூடிய நம்ம கபாலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மண்டை ஓட்டில் உள்ள ஒரு பெட்டி மாதிரி பத்திரமா, இந்த பெட்டிக்குள்ளே பத்திரமா இருக்குது. இந்த மூளை அப்படிங்கிறது தான் நம்ம உடம்போட அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது, உறுப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த மூளையானது முழுக்க முழுக்க தசைகளால் ஆன உறுப்பு. இது 3 விதமான அடுக்குகளால் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு முந்தைய வீடியோவில் பார்த்தோம். அதாவது கிரேனியல் மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெம்பரேன்ஸால். என்னென்ன மாதிரியான மெம்பரேன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, வெளிப்பக்கத்தில் அவுட்டரில் இருக்கக்கூடியது கொஞ்சம் ஹார்டான டியூரா மேட்டர் அப்படிங்கக்கூடிய அவுட்டர் லேயர். அதுக்கு இடையில் அரக்கனாய்டு மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய லேயர், மிடில் லேயர். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் அந்த மூளையை பாதுகாக்கக்கூடிய அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற திரவம் நிறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். உள் பகுதியில் இருக்கிறது பையா மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னர் லேயர். இது சாஃப்டான லேயராக அமைஞ்சிருக்கு. இந்த 3 விதமான சவ்வு படலத்தால் மூளை பாதுகாப்பாக உள்ளே வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கும் மேலே உங்களுக்கு கிரேனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த மண்டை ஓடால் மூளை மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூளை எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, இல்லை மூளையோட முக்கியமான பகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, டெலென்செஃபலான் அப்படிங்கிற ஒரு பகுதி, அதாவது செரிப்ரம்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் இதை பெருமூளை அப்படின்னு சொல்லுவோம். இது 2 அரை கோளங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக டயன்செஃபலான், அதாவது உள்பக்கமாக அமைஞ்சிருக்கக்கூடியது அப்படின்னு பேர். அதுக்குள்ளே என்னென்ன பகுதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தலாமஸ் அப்படிங்கிற பகுதி, அது கூடவே ஹைப்போதலாமஸ் மற்றும் எபிதலாமஸ் அப்படிங்கிற பகுதிகளும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பிரெயின் ஸ்டெம், நம்ம முள்ளந்தண்டுன்னு சொல்லக்கூடிய பகுதி. இங்கே என்னென்ன அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெடுல்லா ஆப்லங்கேட்டா, போன்ஸ் மற்றும் மிட் பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய மெசென்செஃபலான் அப்படிங்கிற ஒரு பகுதி. நம்ம இதை தமிழில் நடுமூளை அப்படின்னும் சொல்லுவோம். அடுத்ததாக சிறுமூளை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செரிபெல்லம் அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு பகுதிக்கும் ஒரு செயல்பாடு இருக்குது. அதை ஒன்றொன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ், செரிப்ரம் அல்லது செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. அதாவது என்னென்னா, நம்ம பெருமூளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி. இப்போ கார்டெக்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு உறுப்போட மேல் பகுதி, புறணின்னு சொல்லுவோம். அதை தான் இங்கே
மூளைக்கு வரக்கூடிய அந்த மூளையில் இருக்கக்கூடிய மேல் பகுதி அப்படிங்கிறது செரிப்ரத்தை கவர் பண்ணியிருக்கக்கூடிய பகுதி வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி. இந்த செரிப்ரமானது 2 அரைக்கோளங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு, இடது பக்கமும் வலது பக்கமும். ஸோ ரைட் ஹெமிஸ்பியர் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் அப்படின்னு 2 பகுதிகளாக வந்து ஒரு மசில் மெம்பரேனால் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸில் உள்ள என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோல்ட்ஸ் ஆஃப் த செரிப்ரம் பெருமூளை சார்ந்த மடிப்புகள், லோப்ஸ் ஆஃப் த செரிப்ரம் பெருமூளையில் இருக்கக்கூடிய மடல்கள், லேயர்ஸ் ஆஃப் த செரிப்ரம் பெருமூளையில் இருக்கக்கூடிய அடுக்குகள், அடுத்ததாக ஃபங்க்ஷனல் ஏரியா ஆஃப் த செரிப்ரல் கார்டெக்ஸ் பெருமூளையோட புறணியோட செயல்பாட்டு பகுதி. இவை எல்லாமே அமைஞ்சிருக்கு. நீங்கள் எல்லா இடத்துலையும் மூளையோட படத்தை பார்க்கும் பொழுது அந்த மடிப்புகளாக அமைஞ்ச மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பெருமூளையோட ஃபோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மடிப்புகள். இந்த மடிப்புகளோட உயரமான பகுதி வந்து உங்களுக்கு கைரஸ் அப்படின்னும், அதனுடைய மடிப்பில் இருக்கக்கூடிய அடிப்பகுதி வந்து சல்கஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதே வந்து உங்களுக்கு சிங்கிளாக சொல்லும்போது சல்கஸ் அப்படின்னும், ப்ளூரலாக நீங்கள் பல்வேறு உறுப்புகள் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது சல்கை அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த பெரிய பெரிய மடல்களுக்கான பெயர்கள். இது வந்து பெருமூளையை பல்வேறு மடல்களாக பிரிக்கக்கூடிய வேலையை வந்து செய்யுது. அப்படி செய்யும் பொழுது அந்த மடல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சென்ட்ரல் சல்கஸ் அப்படிங்கிற அந்த மடல் வந்து ஃப்ரண்டல் லோப் அப்படிங்கிற அந்த மடலையும் பெரிட்டல் லோப் அப்படிங்கிற அந்த மடலையும் 2ஆக பிரிக்குது. அடுத்ததாக லேட்ரல் சல்கஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டு வந்து ஃப்ரண்டல் லோபையும் டெம்போரல் லோபையும் தனியாக பிரிக்குது. மூன்றாவதாக பெரிட்டோ ஆக்சிபிட்டல் சல்கஸ் அப்படிங்கிற அந்த மடல் வந்து என்ன பண்ணுதுன்னா பெரிட்டல் லோபையும் ஆக்சிபிட்டல் லோபையும் தனியாக பிரிக்குது. அடுத்ததாக சிறிய மடல்கள். இது என்ன பண்ணுதுன்னா இது கைரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மடல்கள் வந்து ப்ளூரலில் பார்க்கும்பொழுது சிங்குலராக பார்த்தீங்கன்னா கைரி, ப்ளூரலில் பார்க்கும்போது கைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதனுடைய பரப்பை, மூளையோட மேற்பரப்பு பகுதியை அதிகரிக்கக்கூடிய வேலையை வந்து செய்யுது. சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்து அதிகரிக்கக்கூடிய வேலையை செய்யுது. எப்படி ஒரு துணியை நம்ம மடித்து வைக்கும் பொழுது அது சுருங்கமாகவும் நீங்கள் அதை பிரிக்கும்போது அகலமாகவும் வருதோ, அந்த மாதிரி அந்த அகலப்படுத்தக்கூடிய வேலையை தான் வந்து இந்த சின்ன மடல்கள் வந்து செய்யுது. அடுத்ததாக இந்த பெருமூளையில் இருக்கக்கூடிய லோப்ஸ் மடல்களை பற்றி பார்க்கலாம். லோப்ஸ் ஆஃப் செரிப்ரம். சல்கஸ் அப்படிங்கிற அந்த மடல்கள் தான் வந்து உங்களுக்கு செரிப்ரத்தை வந்து இன்னும் சின்ன சின்ன மடல்களாக பிரிக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்படி பிரிக்கப்படக்கூடிய அந்த பெருமூளையோட மேற்பரப்பு மடல்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்டல் லோப் முன்புற மடல், பெரிட்டல் லோப், அடுத்ததாக ஆக்சிபிட்டல் லோப் அண்ட் டெம்போரல் லோப். ஃப்ரண்டல் லோப் அப்படிங்கிறது எந்த பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய நெத்தியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த முன்பகுதி வந்து ஃப்ரண்டல் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக 2 காது பக்கமும் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பகுதியை வந்து டெம்போரல் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்போரல் லோபுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து உங்களுக்கு பெரிட்டல் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னங்கழுத்து பக்கமாக இருக்கக்கூடிய பின்கழுத்து பக்கமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்துட்டு ஆக்சிபிட்டல் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம வீட்டில் ஒரு வேலைக்கும் ஒரு இடத்த வச்சுருக்குறோமோ, அதே மாதிரி இயற்கை வந்து நம்மளுடைய மூளையிலையும் ஒரு செயல்பாடுகளுக்கும் மூளையோட ஒரு பகுதியை வந்து பிரித்து வச்சுருக்கு. என்னென்ன வேலைகள் அங்கே நடக்கும் அப்படிங்கிறத செரிப்ரத்தோட ஃபங்க்ஷன்ஸ் படிக்கும்போது சேர்ந்து படிக்கலாம். அடுத்ததாக செரிப்ரத்தில் இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் அடுக்குகள் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். டியூரா மேட்டர், அரக்னாய்டு மேட்டர், பையா மேட்டர் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. அங்கே இருக்கக்கூடியதில் வெளிப்புற அடுக்கு, இந்த செரிப்ரத்தில் இருக்கக்கூடிய வெளிப்புற அடுக்கு வந்து கிரே மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு உள்புற இருக்கக்கூடிய அடுக்கு வந்து ஒயிட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரே மேட்டர் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை,
நியூரான்களுடைய உடல் பாகம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியை வந்து கிரே மேட்டர், அது வந்து அந்த கருப்பும் இல்லாமல் வெள்ளையும் இல்லாமல் ஒரு கிரே கலரில் பழுப்பு நிறம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிறத்தில் தெரியும். அதே இந்த நியூரானோட எண்டு பகுதி இருக்கு இல்லையா, ஆக்சான் அப்படிங்கிற ஒரு பகுதி, அடுத்த நியூரானுக்கு தகவலை கடத்தக்கூடிய பகுதி, அந்த பகுதி வந்து ஏற்கனவே பார்த்தோம் மயலின் ஷீல்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு கொழுப்பு படலத்தால் வந்து மூடி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த கொழுப்பு வந்து வெண்மை நிறத்தில் இருக்கும். அதனால் அந்த பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது அது வெண்மையாக தெரியும். அதனால் அதுக்கு வந்து ஒயிட் மேட்டர் அப்படின்னு பேர். ஸோ இந்த கிரே மேட்டர் அப்படிங்கிறது என்ன, அவுட்டர் லேயர். இங்கே பொதுவாக நியூரானுடைய உடல்கள் பகுதியால் ஆனதாக இருக்கும். இதே ஒயிட் மேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா அந்த நர்வ் ஃபைபரோட ட்ராக்ட்ஸ், அதுக்குள்ளே கிரே மேட்டர் இருக்குது. அதாவது அந்த ஆக்சானை கவரப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஷீல்ட், ஆக்சானோட பகுதி, அதாவது நியூரானோட நரம்பு இழை இருக்கு இல்லையா, அந்த பகுதி தான் வந்து உங்களுக்கு ஒயிட் மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. மூளையோட ஆழத்தில் அரைக்கோளங்கள் வந்து கார்பஸ் கலாசம் அப்படின்னக்கூடிய வெள்ளை பொருளால் வந்து இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, மூளை வந்து செரிப்ரம் ஏற்கனவே 2 அரைக்கோளங்களாக பிரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த அரைக்கோளங்கள் வந்து ஒன்றோட ஒன்று எதனால் பிணைக்கப்பட்டிருக்குன்னா நரம்பு இழைகளால். அந்த இடத்துக்கு பேர் வந்து கார்பஸ் கொலாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வெண்மை பொருளாக நரம்பு இழைகளால் இணைக்கப்பட்டிருக்கு ஒன்றோட ஒன்று. ஏற்கனவே பார்த்தோம் ஒரு லோபுக்கும் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரிட்டல் லோப் அப்படிங்கிற ஏரியா எதை பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய சென்சரி திங்ஸ், அதாவது நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸில் இருந்து வரக்கூடிய அனைத்து தகவல்களுமே மூளையோட அந்த பெரிட்டல் ஏரியாவுக்கு தான் போகும். நம்ம வந்து இந்த மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம், இயக்கங்கள், நம்மளோட கை கால் அசைவுகள், இயக்கங்கள் சார்ந்த அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு ஃப்ரண்டல் லோப் ஏரியாவில் தான் நடக்கும். காது வழியாக நம்ம கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வந்து உங்களுக்கு டெம்போரல் ஏரியா அப்படிங்கிற அந்த ஏரியாவில் போய் தான் ப்ராசஸ் நடக்கும். பின்பக்கமாக இருக்கக்கூடிய ஆசிபிட்டல் லோப், அந்த ஏரியாவில் நம்மளுடைய பார்வை, விஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கான அத்தனை தகவல்களுமே நடக்கும். இது வந்து லோப் சார்ந்து வரக்கூடிய தகவல். அடுத்ததாக செரிப்ரத்தில் என்னென்ன வேலைகள் நடக்குது எந்தெந்த பகுதியில் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக சென்சரி ஏரியா, சொமேட்டிக் சென்சரி ஏரியா அப்படின்னா என்னென்னா இந்த பகுதி ஏற்கனவே பார்த்தோம். சொமேட்டிக் அப்படின்னா உடல் அப்படின்னு, உடலில் இருந்து உங்களுக்கு வெளியே இருந்து வர சென்ஸ் ஆகட்டும், உள்ளே எனக்கு ஜீரணம் நடக்குது, பசிக்குது, எனக்கு மோஷன் போகணும், யூரின் போகணும், ஹார்ட்டு துடிக்கணும், இந்த மாதிரி உடல் சார்ந்த சென்சரி ஆனாலும் சரி, அனைத்துமே வந்து இந்த ஏரியாவில் தான் ப்ராசஸ் நடக்குது. This sensory area receives impulses from the body sensory receptors of skin. அதாவது நம்மளுடைய முக்கியமாக தோல் பகுதியிலேருந்து வரக்கூடிய அந்த சென்சரி இம்பல்சஸை வந்து சமிக்ஞைகளை வந்து ஏற்றுக்குது. அடுத்ததாக விஷுவல் ஏரியா, அதாவது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஆக்சிபிட்டல் லோபில் வந்து நம்மளுடைய விஷுவல், பார்க்கிற திறன், அது சார்ந்த சமிக்ஞைகள் வந்து கிடைக்குது. அடுத்ததாக ஆடிட்டரி ஏரியா, நியர் லேட்ரல் சல்கஸ் ரிசீவ் இம்பல்சஸ் ஃப்ரம் த இயர். அதாவது நம்ம டெம்போரல் லோபுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு இந்த ஆடிட்டரி ஃபங்க்ஷன்ஸ், அது சார்ந்த நம்ம கேட்கும் திறன் சார்ந்த அந்த சமிக்ஞைகள் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் நடக்குது. அடுத்ததாக ஆல்ஃபேக்டரி ஏரியா, டெம்போரல் லோபில் உங்களுக்கு இது சார்ந்த, ஆல்ஃபேக்டரினா என்னென்னா நம்மளுடைய நுகர்திறன் சார்ந்த உணர்வுகள் அப்படின்னு சொல்லலாம், சமிக்ஞைகள்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய மூக்கில் இருந்து, நோஸில் இருந்து வரக்கூடிய நம்மளோட நுகர்தல் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே இந்த ஆல்ஃபேக்டரி ஏரியாவில் நடக்குது. அடுத்ததாக டேஸ்ட் ஏரியா, பெரிட்டல் லோபுக்கு அருகில் உங்களுக்கு வந்து இந்த இம்பல்சஸ் கிடைக்கிது. டேஸ்ட் அப்படின்னா என்ன, நம்ம சுவை உணர்தல் இல்லையா,
அந்த சுவை வந்து நம்மளுடைய நாக்கில் இருந்து இந்த பகுதிக்கு தான் கடத்தப்படுது. அடுத்ததாக மோட்டார் ஏரியா, இயக்கம் சார்ந்த சமிக்ஞைகள், செயல்பாடுகள். பிரைமரி மோட்டார் ஏரியா அப்படிங்கிற அந்த பகுதி வந்து உங்களுக்கு ஸ்கெலிட்டல் மசில்ஸில் இருந்து நம்மளுடைய சமிக்ஞைகளை பெறுது. அடுத்ததாக புரோகாஸ் ஏரியா அப்படின்ற ஒரு பகுதி வந்து நம்ம பேசுகிறதுக்கான எபிலிட்டியை வந்து கொடுக்குது. இன்வால்வ்ட் இன் அவர் எபிலிட்டி டு ஸ்பீக். அடுத்ததாக இன்டர்பிரட்டேஷன் ஏரியாஸ் ஆஃப் த செரெப்ரம். அதாவது நம்ம பேசுகிறது, நம்மளுடைய மொழி, இதுக்கான புரிதல், ஒருத்தங்க பேசுகிறாங்க, அதுக்கான பதில் நம்ம சொல்கிறோம், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியுது, நம்ம என்ன கேட்குறோம், அது எனக்கு அந்த மொழி சார்ந்த அறிவு, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நடக்குது. அதாவது வெர்னிக்ஸ் ஏரியா அப்படிங்கிற அந்த பகுதியில் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்குது. இந்த பகுதியில் தான் நம்ம கேட்கக்கூடிய அந்த சொற்களோ வார்த்தைகளோ ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனோட ரெக்கக்னைசிங் வந்து நடக்குது. அதோட வார்த்தைகளோட ரெக்கக்னிஷன் நடந்து இன்டர்பிரிட்டேஷன், புரிதல் வந்து நமக்கு தெரியப்படுத்தப்படுது. அடுத்ததாக ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த பகுதியில் வந்து ஒரு மனிதருடைய பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடிய அவருடைய ஆளுமை திறன், இன்டெலெக்ட்னு சொல்லக்கூடிய அறிவு, காம்ப்ளெக்ஸ் லேர்னிங் எபிலிட்டிஸ், நிறைய நுட்பமான கற்றல் திறன்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா, கற்றுக்கிறோம் இல்லையா, அந்த விஷயம் எல்லாமே ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணக்கூடிய விஷயம். இது எனக்கு படித்த விஷயத்தை பார்க்குறேன், இது எனக்கு தெரியும், இதை நான் படிச்சிருக்கேன், இந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் மூளையில் பதிவாக இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ரீகால் பண்ணக்கூடிய விஷயம். ஒரு விஷயத்தை முன்னெடுக்கக்கூடிய அந்த இனிஷியேட்டிவ் தன்மை, இது சரியா இது தவறா, நம்ம எடுக்கக்கூடிய முடிவு என்ன, இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட், ஏற்கனவே நம்ம வந்து இதுதான் நடக்க போகுதுன்னு சிந்திக்கக்கூடிய திறனாக இருக்கிற அந்த ஃபோர்சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய திறன், அப்புறம் ரீசனிங் அப்படிங்கிற விஷயம், கான்சைன்ஸ், இன்ட்யூஷன், நம்மளுடைய மூடு, மனநிலை, எதிர்காலத்துக்கான திட்டமிடல் அப்படின்னு மூளை சார்ந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. மூளையில் ப்ராசஸிங் நடக்கக்கூடிய அத்தனை திறன்களும் அத்தனை செயல்பாடுகளுமே இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் தான் நடக்குது. அடுத்ததாக ஜென்ரல் இன்டர்பிரிட்டேஷன் ஏரியா. இந்த இடத்துக்கு தான் வந்து மற்ற அனைத்து இடங்களில் இருந்தும் உங்களுக்கு தகவல் வந்து கிடைக்குது. பெருமூளை அப்படிங்கிற செரிபிரத்தை பற்றி பார்த்தோம். இப்போது அடுத்த பகுதியான டயன்செஃபலான் அப்படிங்கிற இந்த பகுதியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மூளையோட மையத்தை வந்து உருவாக்கக்கூடிய பகுதியாக இந்த டயன்செஃபலான் அப்படிங்கிற பகுதி இருக்குது. இந்த பகுதி வந்து செரிப்ரம் அப்படிங்கிற அந்த பெருமூளையோட இரு அரை கோளங்கள் இருக்கு இல்லையா, அவையால் முழுமையாக சூழப்பட்டிருக்கு. இந்த பகுதி வந்து 3 பகுதிகளை கொண்டது. அதாவது இந்த டயன்செஃபலான் அப்படிங்கிற பகுதியில் வந்து தலாமஸ், ஹைப்போதலாமஸ், எபிதலாமஸ் அப்படிங்கிற 3 பகுதிகள் வந்து அமைஞ்சிருக்கு. டயன்செஃபலானோட 80% இடத்தை தலாமஸ் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. இங்கே வந்துட்டு ஓவல் உருவத்தில் இருக்கக்கூடிய, அதாவது முட்டை மாதிரி வடிவம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓவல் வடிவத்தில் இருக்கக்கூடிய கிரே மேட்டரால், அந்த பொருளால் நிறைஞ்சிருக்கு. இது ஜோடியாக அமைஞ்சிருக்கு. இங்கே தான் வந்து உடலோட மற்ற பகுதியில் இருந்து வரக்கூடிய அந்த சென்சரி இம்பல்சஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக பார்க்குறது கேட்குறதுன்னு அந்த வரக்கூடிய சமிக்ஞைகள் அத்தனையும் முதல்ல தலாமஸை வந்து அடையும். அங்கே இருந்து தான் மூளையோட சென்சரி ஏரியாவுக்கு அனுப்பப்படும். இந்த தலாமஸை வந்து ரிலே ஸ்டேஷன் ஃபார் சென்சரி இம்பல்சஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இங்கே இருந்து தான் பல முக்கியமான, அதாவது பெரும்பாலான சென்சரி இம்பல்சஸ் வந்து உங்களுக்கு செரிப்ரல் கார்டெக்ஸை அடையுது. நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட்லேருந்தும் பிரெயின் ஸ்டெம்லேருந்தும் உடலோட வேறு பகுதிகள், பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அந்த சமிக்ஞைகள் வந்து மூளையோட அந்த பிரெயின் ஸ்டெம் அப்படிங்கிற பகுதியில் இருந்து உங்களுக்கு இங்கே தலாமஸை வந்து அடையுது. இங்கே இருந்து தான் மூளைக்கு அந்த செரிப்ரல் கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த சென்சரி ஏரியாவை அடையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தலாமஸ் வந்து
பெருமூளையில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பகுதிகளுக்கு இடையே இம்பல்சஸை வந்து கொடுக்குது. அண்ட் டிரான்சாக்ஷன்ஸையும், அதாவது நரம்பு தூண்டுதல்களையும் வந்து பரிமாற்றம் செய்யுது. அதே போல் நம்ம கான்ஷியஸாக இருக்கோம் இல்லையா, அந்த தன்மையை வந்து பராமரிக்கிறதுலையும் இந்த பெருமூளை, அதாவது தலாமஸோட பங்கு வந்து அதிகம். அடுத்ததாக ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற பகுதி. டயன்செஃபலானோட ஒரு சின்ன பகுதி தலாமஸோட பகுதிக்கு கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி. அதனால தான் இது வந்து ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பல உடல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலோட சமநிலையை கட்டுப்படுத்துறதுல முக்கியமான ஒரு உறுப்பாகவும் அமைஞ்சிருக்கு. டயன்செஃபலானோட மூன்றாவது பகுதின்னு நம்ம பார்க்கும் பொழுது எபிதலாமஸ். தலாமஸுக்கு மேலே பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி தான் இந்த எபிதலாமஸ் அப்படிங்கிற பகுதி. இங்கே தான் வந்து பீனியல் சுரப்பி அமைஞ்சிருக்கு. பீனியல் சுரப்பி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுரப்பி. அது மட்டும் இல்லை, எல்லா சுரப்பிகளுக்கும் தலைவன் அப்படின்னும் அதை வந்து சொல்லுவாங்க. இது நாளமில்லா அமைப்பு, எண்டோக்ரைன் சிஸ்டத்தோட ஒரு அமைப்பாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து இருட்டில் வந்து அதிகமாக சுரக்கப்படுது. அதே மாதிரி இந்த ஹார்மோன் வந்து தூக்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஹார்மோனாகவும் கருதப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹைப்போதலாமஸ். இந்த பகுதியில் தான் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த தன்னிச்சையான நரம்பு இயக்கத்தோட கண்ட்ரோல் வந்து இருக்குது, கட்டுப்பாடு வந்து நடக்குது. இந்த ஹைப்போதலாமஸ் தான் கண்ட்ரோல்ஸ் அண்ட் இன்டெகிரேட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். ஒருங்கிணைக்கிற வேலையும் செய்யுது, கட்டுப்படுத்துகிற வேலையும் செய்யுது. எதனோடது? அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தோட பணிகளை வந்து கட்டுப்படுத்துகிறதும் ஒருங்கிணைக்கிற வேலையும் வந்து இந்த ஹைப்போதலாமஸ் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இருதயத்தோட சுருங்கி விரிகிற தன்மையும், உடலில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மூத் மசில்ஸ், மென் தசைகள் இருக்கு இல்லையா, அதோடைய சுருக்கமும் விரிதலும், அதே மாதிரி கிளான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சுரப்பிகளையும் இந்த ஹைப்போதலாமஸ் பகுதி தான் வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. அடுத்ததாக ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ். இதுவுமே வந்து ஹைப்போதலாமஸோட ஒரு முக்கியமான பணி. உடம்போட எல்லாவித செயல்பாடுகளுக்கும் நிறைய சமிக்ஞைகள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அதுக்கு தேவையான பொருட்களையும் உடலே உற்பத்தி பண்ணுதுன்னு பார்த்தோம். அப்படி செய்யக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஹைப்போதலாமஸில் முக்கியமான ஒரு பணியாகவே இருக்குது. அதே போல் இந்த ஹார்மோன்களை சுரக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சுரப்புகளின் மூலமாக வேறு சில ஹார்மோன்கள் வேறு சில உறுப்புகளுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுங்கிற கட்டளைகளை கொடுக்குற ஒரு அமைப்பாகவும், அதாவது ஒரு சமிக்ஞையாகவும் இந்த ஹார்மோன்ஸ் இருக்குது. சில நேரங்களில் வந்து இந்த சில செயல்பாடுகள் நடக்கக்கூடாது, நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தடை, இன்ஹிபிஷன்னு சொல்லுவாங்க. அந்த தடை அப்படிங்கிற விஷயத்துக்கான ஹார்மோன்களையும் இந்த ஹைப்போதலாமஸ் தான் உற்பத்தி பண்ணுது. உதாரணமாக உங்களுக்கு ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஹார்மோன்களையும், அப்புறம் ஆக்சிடோசின் அப்படிங்கக்கூடிய ஒரு வேதிப்பொருளையும், ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஹார்மோன்ஸையுமே ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு மற்ற செயல்பாடுகளை தடுக்குது. இப்போ உதாரணம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய சிறுநீரை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன். டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னா சிறுநீரை பெருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இல்லை, எனக்கு வந்து உடம்புல நீர் சக்தி கம்மியாக இருக்குது, நீர் தேவைப்படுது, அதனால் நீரை பாதுகாக்கணும், ஸோ சிறுநீரோட அளவை குறைங்க அப்படின்ற ஒரு சமிக்ஞை தான் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். இந்த மாதிரி சில செயல்களை தூண்டுதல் வேலையும் சரி, அதை நிறுத்தக்கூடிய செயல்பாடையும் சரி இந்த ஹைப்போதலாமஸ் வந்து செய்யுது. அதே போல் நம்ம உடம்புல உணர்ச்சிகள் இருக்கும் இல்லையா, கோபம் வரும், சிரிப்போம், சந்தோஷப்படுவோம், வலியை உணர்வோம், இந்த மாதிரி பல்வேறு எமோஷன்ஸை நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அதையும் அது சார்ந்து இப்போ வந்து கோபம் வரும்போது நம்ம பல்ல கடிப்போம், அடிக்க போவோம், இல்லை முகம் செவந்துரும், காது செவந்துரும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும், சில பிஹேவியர்ஸ் நடக்கும், நடத்தைகள் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணக்கூடிய வேலையும் ஹைப்போதலாமஸ் வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லாமல்
ரெகுலேஷன் ஆஃப் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் அப்படிங்கிற விஷயத்தையும் செய்யுது. எதுக்குனால அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே ஃபீடிங் சென்டர் அண்ட் தர்ஸ்ட் சென்டர் அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன? நமக்கு பசிங்கிற உணர்வை தூண்டக்கூடிய, அதாவது நம்ம பசியை உணரக்கூடிய இடம் அப்படின்னும் இதை சொல்லலாம். தாகம் இல்லை, உடம்புல நீர் தன்மை கம்மியாக இருக்குது, ஸோ தாகத்தை உணர்த்துங்க. உஷ்ணம் அதிகமாக இருக்குது, நீர் வேணும், அப்போ தாகம்ங்கிற உணர்வு கொடுங்க. உடம்புல சக்தி கம்மியாக இருக்குது, அப்போ உணவு எடுக்கணும், அப்போ பசிங்கிற உணர்வு. இல்லை உணவு இன்னும் ஜீரணமாகவே இல்லை, வெளியே போகவே இல்லை, பசிக்கக்கூடாது அப்படின்னா அவங்க மேலே உணவு சாப்பிடக்கூடாதுன்னா அவங்களுக்கு பசி இருக்கக்கூடாது, அப்போ அதுக்கான ஒரு சமிக்ஞை. இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இந்த ஹைப்போதலாமஸ் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை, டெம்பரேச்சர்னு சொல்லக்கூடிய அந்த தட்ப வெப்பநிலையையுமே இந்த ஹைப்போதலாமஸ் கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்கிற இரத்த ஓட்டத்தின் மூலமாக இந்த ஹைப்போதலாமஸ் கண்டுபிடிக்குது. இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய நீரின் அளவு, அடர்த்தியின் அளவு, உஷ்ணத்தின் அளவு, இதையெல்லாம் வச்சு உடலோட தட்ப வெப்பநிலையுமே, பாடி டெம்பரேச்சரையுமே கண்டுபிடிக்குது அண்ட் கண்ட்ரோலில் வச்சுருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம கர்காடியன் ரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உணர்வு நிலையில் இருக்கிறது, தூக்கிற நிலையில், உறக்க நிலையில் இருக்கிறது, உணர்வு நிலையில் இருக்கிறது, முழிச்சிட்ருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான இந்த விஷயங்கள் உங்களுக்கு கர்காடியன் ரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிதத்தையுமே மெயின்டைன் பண்ணக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. நம்ம உடல் சார்ந்து நடக்கிற பல்வேறு செயல்பாடுகளில் தூண்டுதல்களாக இந்த ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிரெயின் ஸ்டெம், மூளைத்தண்டு அல்லது முள்ளந்தண்டு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பகுதி. இது முதுகுத்தண்டுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் டயன்செஃபலான் அப்படிங்கிற அந்த பகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி பகுதி. இதன் மூலமாக தான் மூளையும் முதுகுத்தண்டும் இணைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பாகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நடுமூளை அப்படின்னு சொல்லக்கூடிய மிட் பிரெயின், செரிபெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பான்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி, மெடுல்லா ஆப்லாங்கேட்டா அப்படிங்கிற ஒரு பகுதி. இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது நடுமூளை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இதை மெசன்செஃபலான் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது டயன்செஃபலானில் இருந்து பான்ஸ் அப்படிங்கிற பகுதி வரை நீண்டதாக அமைஞ்சிருக்கு. இங்கே 2 நியூக்ளியைகள் கருக்கள் அமைஞ்சிருக்கு. ஒன்று சப்ஸ்டான்ஷியா நிக்ரா, 2வது ரெட் நியூக்ளியை. சப்ஸ்டான்ஷியா நிக்ரா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ லார்ஜ் அண்ட் டார்க்லி பிக்மெண்டட் நியூக்ளியை. நியூரான்ஸ் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த substantia nigra to the basal nuclei release dopamine. அதாவது பெரிய மற்றும் அடர்ந்த நிறமிகளாக இருக்கக்கூடிய கருக்கள் அமைஞ்சிருக்கு. இங்கே இருந்து இருக்கக்கூடிய நியூரான்கள் தான் உங்களுக்கு டோப்பமைன் அப்படிங்கிற வேதிப்பொருளை, நம்ம தூக்கத்துக்கு முக்கியமான ஒரு பொருள்னு சொன்னோம் இல்லையா, அதனை சுரக்கிறது. மேலும் டோப்பமைன் உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மசில் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்ம தூங்கும் பொழுது இல்லை ஒரு மயக்க நிலையில் இருக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த தசைகளோட செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாகவும் அமைஞ்சிருக்கு. அதனால தான் இதை தூக்கத்துக்கு உதவி பண்ணக்கூடிய ஹார்மோன் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நியூரான்களோட இழப்பு பார்க்கின்சன்ஸ் அப்படிங்கிற நோயை உருவாக்குறதுக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ரெட் நியூக்ளியை அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு கருக்கள். இவை பார்க்கறதுக்கு நல்ல சிவந்த நிறத்தில் இருக்குமா. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சிறந்த இரத்த சப்ளை, பிளட் சப்ளை மற்றும் அங்கே இருக்கக்கூடிய இரும்பினுடைய நிறமான அந்த சிகப்பு நிறம் இந்த நியூரானோட செல் பாடிஸில் நிறைஞ்சு இருக்குமா. இங்கே இரத்த ஓட்டம் நிறைஞ்சு இருக்கிறதால இந்த பகுதி ரெட் நியூக்ளியை, சிவப்பு கருக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சிறுமூளையில், அதாவது செரிபெல்லத்தில் இருந்தும் பெருமூளையோட கார்டெக்ஸ் பகுதி, செரிப்ரல் கார்டெக்ஸ் பகுதியிலிருந்தும் வரக்கூடிய அந்த நியூரான் சினாப்சஸ் இங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியை கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு
தசைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பகுதி வந்து உதவியாக இருக்குது. இந்த செரிபெல்லத்தோட சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய போஸ்டர், நம்ம எப்படி நேராக நிற்கிறோம், கையை மடக்கணும், கழுத்தை திருப்பி பார்க்கணும், நடக்கணுன்னா காலை மடக்கி நடக்கணும்னு சொல்லலை, அந்த போஸ்டருக்கும் நம்ம பேலன்ஸ்டாக விழாமல் நிற்கிறதுக்கும் அதே போல் சில பர்ஃபெக்ஷன்ஸுக்குமே, அதாவது நம்மளுடைய சில செயல்களை சரியாக செய்கிறோம் இல்லையா, அதுக்குமே இந்த செரிபெல்லம் தான் வந்து உறுதுணையாக இருக்குது. அடுத்ததாக பான்ஸ் அப்படிங்கிற பகுதி. இந்த பகுதி தான் மூளையோட பிற பகுதிகளான பெருமூளை அப்படிங்கிற அந்த செரிப்ரம், டயன்செஃபலான் அப்படிங்கிற அந்த பகுதி மற்றும் சிறுமூளை அப்படிங்கிற செரிபெல்லம், இது அனைத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த போன்ஸ் அப்படிங்கிற பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பகுதி வழியாக தான் உங்களுக்கு வந்து உடம்புலேருந்து மற்ற பகுதியிலேருந்து மூளைக்கு உள்ளே போகக்கூடிய அந்த சென்சரி ட்ராக்ஸ் மேலே ஏறி போகுது. அந்த அசெண்டிங் சென்சரி ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக மூளையிலேருந்து இந்த சென்சரி ரிஃப்ளெக்ஸ் வந்திருக்கு, இதுக்கு நீங்கள் வந்து இந்த வேலையை செய்யணும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு முள்ளை பார்த்துட்டிங்க, ஒரு கண்ணாடி துண்டை பார்த்துட்டிங்க, காலை வைக்கக்கூடாது அப்படின்ற கண்டிஷனே, கண்ணாடி துண்டை பார்த்தேன்னு ஒரு தகவல் வந்து மூளைக்கு போகுது. அப்போ அந்த இடத்துல காலை வைக்காத, நிறுத்து, இன்னொரு காலில் ஸ்ட்ராங்காக நில்லு அப்படின்னு ஒரு தகவல் வரணும் இல்லையா, கட்டளை வரணும் இல்லையா, அது வந்து மோட்டார் ரிஃப்ளெக்ஸாக உங்களுக்கு வருது. ஸோ உங்களுக்கு சென்சரி தகவல்கள் மேலே ஏறவும், இந்த மோட்டார் தகவல்கள் வந்து டிசெண்டிங் அப்படிங்கிற அந்த, அதாவது இறங்கு பாதையில் அமைஞ்சிருக்கிறதும் வந்து இந்த பான்ஸ் அப்படிங்கிற பகுதி வழியாக தான் நடக்குது. தலாமஸ் மாதிரி இந்த பகுதியுமே வந்து உங்களுக்கு அந்த சிக்னல்ஸை, அதாவது சினாப்சஸை கடத்தக்கூடிய, தகவல் பரிமாற்றத்தை செய்யக்கூடிய ரிலே ஸ்டேஷன்ஸாக தான் இவையும் செயல்படுது. மேலும் இங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய நியூமோடாக்சிக் மற்றும் ஆப்னியோஸ்டிக் சென்டர்ஸ் அப்படிங்கிற அந்த கருக்கள், நியூக்ளியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சென்டர், அதாவது நுரையீரல், சுவாச மண்டலம் சம்பந்தப்பட்ட பகுதி இங்கே அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு சுவாசத்தை சார்ந்த விஷயங்களை கட்டுப்படுத்துது, சுவாச மையத்தோட இணைந்து செயல்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கார்டியாக் ரிதம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இருதயம் சார்ந்த அந்த செயல்பாடுகளும் சுவாச மண்டலம் சார்ந்த செயல்பாடுகளும் இந்த பான்ஸ் அப்படிங்கிற பகுதியில் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மெடுல்லா ஆப்லாங்காட்டா, மெடுல்லா நீள்வட்டம் அப்படிங்கிற பகுதி. மூளைத்தண்டோட பிரெயின் ஸ்டெம்மோட இறுதி பகுதி. மிக சிறிய பகுதி, குறைவான அளவு தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு முதுகெலும்போட இணையக்கூடிய ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்கு. இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு அனைத்து சென்சரி ஆர்கன்ஸோட அசெண்டிங் ட்ராக்ஸ் மேலே ஏறக்கூடிய அந்த வழித்தடங்களும், மோட்டார், அதாவது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஒரு சென்ஸ் வந்து உள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு ஒரு சென்சரி இம்பல்ஸ் உள்ளே போகும் பொழுது அதற்கான கட்டளை வந்து உங்களுக்கு மோட்டார் இம்பல்சஸாக தான் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த மோட்டார், இப்போ சென்சரி வந்து மூளைக்கு தகவல் மேலே ஏறி போகுது, அதனுடைய கட்டளை வந்து உங்களுக்கு மோட்டாராக டிசெண்டிங் இறங்கி வருது. இந்த 2 ட்ராக்ஸுமே வந்துட்டு இந்த மெடுல்லா ஆப்லாங்கேட்டாவில் அமைஞ்சிருக்கு. இந்த ட்ராக்ஸ் வந்து உங்களுக்கு மெடுல்லா ஆப்லாங்கேட்டாவில் இருந்து ஸ்பைனல் கார்டு வரைக்குமே நீண்டு அமைஞ்சிருக்கு. அதே போல் இங்கே வலது பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய 90% ஆக்சான்ஸ் வந்து இடது பக்கமாக போகுது, தகவல்களை பரிமாற்றம் செய்யுது. இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து அந்த நியூரான்ஸோட தகவல்கள் வந்து வலது பக்கத்துக்கு கடத்தப்படுது. இங்கே நம்ம ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மூளை வந்து 2 ஹாஃபாக பிரிஞ்சிருக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய வலது பக்கத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அனைத்துமே நம்மளுடைய இடது பக்க மூளையில் கட்டுப்பாடு இருக்குது. நம்மளுடைய உடலோட இடது பக்கத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களையுமே நம்மளுடைய வலது பக்க மூளை வந்து கட்டுப்படுத்துது. அதனால் அந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு மூலமாக உள்ளே வந்துட்டு ஒரு கத்தரிக்கோல் கிராஸ் பண்ணி போகும் இல்லையா, கிறிஸ் கிராஸ் மாதிரி குறுக்கு வெட்டாக வந்துட்டு வலது பக்கத்துலேருந்து வரக்கூடிய தகவல்கள் அனைத்துமே இந்த மெடுல்லா ஆப்லாங்கேட்டாவில் கிராஸ் பண்ணி இடது பக்க மூளைக்கு போகும். நம்மளுடைய உடலோட இடது பக்கத்துலேருந்து வரக்கூடிய அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு கிராஸ் பண்ணி ஒரு குறுக்கு வெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வழியாக போயிட்டு வலது பக்க மூளையோட தகவல் மையத்தை அடையும்.
மெடுல்லா ஆப்லாங்கேட்டாவோட பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். மெடுல்லாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியை வந்து பல்வேறு செயல்பாடுகளுக்கு கட்டுப்பாட்டு மையமாக செயல்படுது. அப்படின்னா என்னென்னா, இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ கண்ட்ரோல் சென்டர்ஸ். இதில் முதலாவதாக பார்க்கும் பொழுது த கார்டியோ வாஸ்குலார் சென்டர். இந்த பகுதி என்ன பண்ணுது அப்படின்னா, இருதயத்தில் செயல்பாடுகளையும் ஹார்ட் பீட்னு சொல்லக்கூடிய அந்த இருதய துடிப்புடைய ரேட்டையும், ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ துடிக்கணும்னு இருக்கு இல்லையா, அந்த துடிப்பையும் அதனுடைய வேகத்தையும் கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வேகம் கட்டுப்படுத்தப்படுறதால இரத்த நாளங்களுடைய விட்டம் அளவு எந்த அளவுக்கு போகணும் அப்படிங்கும்போது, அது இரத்த நாளங்களும் தசைகளால் விரியக்கூடிய ஒரு அமைப்பு தானே. ஸோ இதனுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இரத்த நாளங்களுடைய விட்டமும் டயாமீட்டரும் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது. அடுத்ததாக த மெடுலரி ரெஸ்பிரேட்டரி சென்டர். இந்த பகுதி என்ன பண்ணுது அப்படின்னா, சுவாசத்தினுடைய அடிப்படை தாளம், அதாவது பேசிக் ரித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரீதிங்கோட தாளத்தை வந்து அதை நம்ம இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுவோம் இல்லையா, அதனுடைய அடிப்படை தன்மையை வந்து சரி பண்ணுது. அடுத்ததாக த வாமிட்டிங் சென்டர். இந்த பகுதி வந்து உங்களுக்கு வாந்தி அப்படிங்கிற விஷயம் வருதுன்னா அதை ஏற்படுத்தக்கூடிய தூண்டக்கூடிய செயலும் இங்கே தான் நடக்குது. அடுத்து டீக்ளூட்டிஷன் சென்டர். ஒரு பொருளை நம்ம விழுங்குறோம், வாய்க்குள்ளே போட்டு ஒரு உணவை விழுங்குறோம் அப்படின்னா அதற்கான செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடியதை வந்து கட்டுப்படுத்துவதாகவும் சரி, ஊக்குவிக்கிறதாகவும் சரி இந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ஸ்னீசிங் அண்ட் காஃபிங் சென்டர். நமக்கு தும்மல் மற்றும் இருமல் அப்படிங்கிற செயல்பாடுகள் எல்லாமே நடக்குது இல்லையா, அதற்கான கட்டுப்பாட்டு மையமும் இந்த மெடுல்லா ஆப்லாங்கேட்டால தான் இருக்குது. மூக்கு மற்றும் வாய் வழியாக காற்றை வலுக்கட்டாயமாக வெளியேற்றக்கூடிய சுவாச தசைகளோட ஸ்பாஸ்மோடிக் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தசைகளோட சுருக்கத்தை வந்து உள்ளடக்கக்கூடிய செயல்பாடுகளும் இங்கே தான் நடக்குது. இறுதியாக நம்ம பார்க்க போகிறது செரிபெல்லம் அப்படிங்கிற சிறு மூளை. இது மூளையோட இரண்டாவது பெரிய பகுதியாக அமைஞ்சிருக்கு. மண்டை ஓட்டோட பின்புற மற்றும் கீழ் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது முட்டை வடிவத்தில், அதாவது ஓவல் ஷேப்ட் அப்படின்னு அமைஞ்சிருக்கு. ப்ளஸ் இங்கேயும் வந்து 2 அரைக்கோளங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. இதனுடைய 2 ஹெமிஸ்பியர்ஸுமே ஒரு பட்டை போன்ற அமைப்பு, வெர்மிஸ் அப்படிங்கிற அந்த பட்டையால் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. சிறுமூளையோட மேல் பரப்பு வந்து உங்களுக்கு பொதுவாக கிரே மேட்டர்களால் ஆனதாக அமைஞ்சிருக்கு. ஒயிட் மேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் வந்து உள் பகுதியில் அமைஞ்சிருக்கு. செரிபெல்லத்தோட வேலைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, எலும்பு தசைகளில் இருக்கக்கூடிய சுருக்கங்களில் வந்து சிக்கலான வரிசைகள் இருக்கு இல்லையா, அவற்றை வந்து மென்மையாக்குறது, ஒருங்கிணைக்கிறது, இந்த மாதிரி செயல்பாடுகளெல்லாம் செய்யுது. அதாவது இங்கே வந்து ஸ்மூத்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் த காம்ப்ளெக்ஸ் சீக்வென்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் which helps in learning skilled muscular movements. அதாவது நம்ம கையை காலை அசைக்கிறோம், பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் வந்து சுலபமாக நடக்கிறதுக்கு, நம்ம உடல், நம்ம மூளை, நம்ம அறிவு சுலபமாக பழகிறதுக்குமான செயல்பாடு வந்து இந்த சிறுமூளையின் மூலமாக தான் நடக்குது. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், நம்மளுடைய போஸ்டருக்கு செரிபெல்லம் தான் காரணம். நம்ம பேலன்ஸாக நிற்கிறதுக்கும் செரிபெல்லம் தான் காரணம். இப்போ நான் கையை நீட்டுறேன், கரெக்டாக நீட்டுறேன்னா மேலே கொஞ்சம் சாய்ச்சிக்கிட்டு கீழே கொஞ்சம் தொங்க விட்டுக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் சரியான 90 டிகிரியில் நீட்டணுன்னா 90 டிகிரியில் மடக்கிறேனா, நேராக நீட்டுறேனா, அந்த மாதிரியான அந்த பர்ஃபெக்ஷன்ஸுமே வந்து இந்த செரிபெல்லத்தில் தான் நடக்குது. அதாவது இப்போ சொன்னோம் இல்லையா, நம்ம நிற்கக்கூடிய தோரணை, நம்மளுடைய சமநிலை மற்றும் அந்த சமநிலையை பராமரிக்கிறது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் போஸ்டர், பேலன்ஸ் அண்ட் ஈக்குவலிபிரியம், அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த செரிபெல்லத்தில் தான் கோஆர்டினேட் ஆகுது. இது சார்ந்த அந்த சிக்னல்ஸ் உங்களுக்கு வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சென்சரி இன்புட்ஸ் எல்லாமே நம்மளுடைய தசை பகுதிகளில், மூட்டுகளில், ஜாயின்ஸில், கண்ணில் இருந்து, காதில் இருந்து எல்லாமே வந்து இந்த பகுதிக்கு கிடைக்குது.
நம்முடைய கண்களில் இருந்தும் காதுகளில் இருந்தும் இருக்கக்கூடிய செமி சர்க்குலர் கெனால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதைகளில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தூண்டுதல்கள் மூலமாக நம்மளுடைய தலையோட பகுதி, அதாவது தலையோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே செரிபெல்லத்தில் புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மொழியை கற்றுக்கிறதுலையும் அதை செயலாக்கம் செய்கிறதுலையுமே இந்த சிறுமூளையோட பங்கு இருக்குது. மூளைன்னா எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய பகுதிகள் என்னென்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பார்த்தோம். தண்டுவடத்தை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.